ஹலோ கைஸ், சேனல் 5 சினிமா பார்த்துட்ருக்கீங்க. நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா பேசிகிட்டு இருக்கேன். நேற்று யாருமே எதிர்பார்க்காத ஒரு விதமாக அவத்தார் 3 படத்துடைய ட்ரெய்லரை வந்து டமால்ல லான்ச் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அதை பார்த்தோன்னே பயங்கரமாக ஒரு ஹைப் வந்து கிளம்பியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா படத்தோடைய செகண்ட் பார்ட் எடுக்கும்போதே வந்து மற்ற 3 பார்ட்டுக்கான வேலையை வந்து நான் முடிச்சிட்டேன். மொத்தம் 5 பார்ட்டாக வந்து இது வரப்போகுது. மற்ற 3 பார்ட்டுக்கான வேலையை வந்து முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் மட்டும்தான் இருக்குது. அதுக்கான சிஜி ஒர்க்ஸ் அதெல்லாம் வந்து மட்டும்தான் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஜேம்ஸ் கேமரன் வந்து சொல்லிட்டாரு. ஏன்னா ஃபஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் இருந்த அந்த அளவுக்கு கேப் வந்து அடுத்தடுத்த பார்ட்டுகளுக்கு இருக்காது. அடுத்தடுத்த வருஷத்தில் எல்லா பார்ட்டுமே வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொன்ன பட்சத்தில் இந்த வருஷம் டிசம்பர் வந்து நம்ம 3வது பார்ட்டை பார்க்க போகிறோம். அதனோட பேர் வந்து ஃபயர் அண்ட் ஆஷஸ் அப்படிங்கிறத வந்து முன்னாடியே டீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த வில்லனோட ஃபஸ்ட் லுக் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ட்ரெய்லரே இப்போ கொடுத்துருக்க இந்த டீசரே வந்து முன்னாடி ஆன்லைனில் லீக் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த லீக் ஆனது பார்த்து நாங்கள் ஃபுல் குவாலிட்டியாகவே விட்றோம் அப்படின்னு நினச்சாங்களோ என்னமோ தெரியல. நேற்று ஈவினிங் வந்து இந்த ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன காட்டியிருக்காங்க, இது எந்த மாதிரியான கதையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். முதல் விஷயம், இந்த 3வது கிளான், அதாவது ஃபயர் கிளான் இல்லை வந்து ஆஷ் கிளான் எப்படி வேணால் சொல்லலாம், அந்த கிளானை வந்து இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து ஒமட்டிகாயா அப்புறம் மெட்கைனா அப்படிங்கிற ஒரு 2 கிளான் தான். வாட்டர் கிளான், அதுக்கப்புறம் வந்து ஜங்கிள் ஃபாரஸ்ட் கிளான் அந்த மாதிரி சொல்லலாம். அவங்க இதில் வந்து இன்னும் 2 கிளான் வந்து இன்ட்ரோ பண்ண விட்டு போகிறாங்க. அந்த ஃபயர் கிளான், அதுக்கப்புறம் வந்து ஏர் கிளான் அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. ஏர் கிளான் என்னப்பா யாருப்பா அவங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, ட்ரெய்லரில் எங்கேயும் நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னா, ஒரு பெருசாக ஒரு மிருகம் மாதிரியான ஒரு பலூன் இருக்கும் தெரியுமா, ஹாட் ஏர் பலூன் மாதிரியான ஒரு மிருகத்தின் மேலே பறந்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க ஆக்சுவலாக வந்து ஏர் கிளானை சேர்ந்த ஒரு மக்கள். அவங்க எப்படிப்பட்ட மக்கள் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த ரொம்ப சாந்தமான ஒரு ஆட்கள், முனிவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல, தேசாந்திரி. நாங்கள் எல்லா இடத்துக்கும் வந்து பயணம் பண்ணுவோம், எங்களுக்குன்னு அவங்களுக்குன்னு ஒரு இடம் இல்லாமல் அந்த காற்று போகிற போக்கில் வந்து நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரொம்ப அமைதியான ஒரு மக்கள் தான் வந்து இவங்க. இந்த பக்கம் ஃபயர் கிளான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு மாதிரி வன்முறை, அந்த ஏவாங்கிறது தான் வந்து அந்த வேர்ல்டோட ஸ்பிரிட் இல்லையா, பேண்டரோட ஸ்பிரிட்டே வந்து ஏவா தான். ஏவாவே எங்களுக்கு பிடிக்காது, ஏவா வந்து வெறுக்கிறோம் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி நாவி இனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேட் ஸ்பிரிட்டை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மக்கள் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த ஃபயர் கிளானை வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பயங்கரமான ஒரு வார் அண்ட் ஆக்ஷன் வந்து நம்ம காத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா செகண்ட் படத்தில் நிறைய பேர் கம்ப்ளைண்டாக வச்சது என்னென்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரி பேஸ்டாக வந்து போயிட்டாங்க, ஃபைட் சீக்வன்ஸ் நிறைய ஆக்ஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு சில ஃபேன்ஸுக்கு வந்து தோணி இருந்துச்சு. ஸோ அதை நான் எப்படி பண்ணுறேன் பாரு, ஆக்ஷன் தானே வேணும் அப்படின்னு நினச்சாரோ என்னமோ தெரியல. இந்த ட்ரெய்லர் மொத்தமே வந்து பயங்கரமான ஒரு ஆக்ஷன் பேக்டாக தான் நிறைஞ்சிருக்கு. படத்துலையும் அந்த அளவுக்கு அடுத்தடுத்த ஆக்ஷன் சீன்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படலாம். நான் பார்த்த வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆக்ஷன் காட்சிகள் வந்து இருந்துச்சு வேறு லொக்கேஷன். ஸோ படமும் அதுக்கேற்ற மாதிரி வெயிட்டாக இருக்கலாம். இதில் முக்கியமாக நான் நோட் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் யாரோட ஃபோக்கஸாக இருக்குது, நம்ம யாரை ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினான ஒரு 3 கேரக்டர்ஸ் வந்து இந்த படத்தில் ஃபோக்கஸ்டாக காட்டியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேக்கோடைய 2வது பையன், அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைடர், அதுக்கப்புறம் கீரி. இவங்க 3 பேரை மட்டும்தான் நம்ம மெயின் ஃபோக்கஸ்டாக வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரொட்டகனிஸ்ட் சைட்லேருந்து இவங்க தான் அடுத்து இந்த அவதார் ஃப்ரான்ச்சைஸ் வந்து லீட் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. போன படத்துலையும் அந்த செகண்ட் பையன் அவருக்கு தான் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அண்ணன் செத்ததுக்கப்புறம் அவருக்கான ரைட்டிங் தான் வந்து பயங்கரமாக போயிருக்கும். ஜேக்கும் இவர் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து ஜேக்கோட இடத்துக்கு இவர் தான் வரப்போறாப்புல அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படம், இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு நிறைய இடங்கள் வந்து அப்படி தான் தோணுது. தான் அண்ணன் என்னால் தான் செத்தான் அப்படிங்கிற ரிக்ரெட்டில் இருந்து அவரை எப்படி வெளியே வராரு, மறுபடியும் எப்படி இந்த கிளானுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் கீரிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்காங்க. நான் யார், எனக்கு இவ்வளோ பவர் இருக்குன்றாங்க, நான் ஏவா கூட லிங்க் ஆகியிருக்கேன் அப்படிங்கிறாங்க, ஆனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியல, இங்கே இவ்வளோ பெரிய போர்லாம் நடந்துகிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தோடையே அப்படி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக தான் கீரி வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து தெரியுது. அப்புறம் ஸ்பைடரில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஷாட் வந்து பட்டுச்சு. 2-3 ஃபைட் சீக்வன்ஸில் மாஸ்க் இல்லாமே வந்து ஸ்பைடர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். எப்படி அது சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா ஒரு நார்மல் ஹியூமனால், அந்த பேண்டோரால் மாஸ்க் இல்லாமல் ஒரு 10 செகண்டுக்கு மேலே வந்து மூச்சு விடவே முடியாது, உயிர் வாழவே முடியாது. அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய ஒரு ஃபைட் சீனை வந்து ஸ்பைடர் மாஸ்கே இல்லாமல் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கும்போது, ஸோ என்னமோ நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயங்கரமான க்யூரியாசிட்டி வந்து எழும்புது. இவன் எப்படி பேண்டோரால் மூச்சு விட முடியும் அப்படிங்கிறது முதல் கேள்வி. அதுக்கப்புறம் ஜென்ரல் குவாரேஜ் இருக்கார் இல்லையா, அவர் இந்த ஃபயர் அண்ட் ஆஷ் கிளான் கூட ஒன்றா கை கோர்த்துக்கிட்ட மாதிரி வந்து தோணுது. ஏன்னா ஜேக் வந்து எதிரி, ஃபயர் கிளானுக்கும் ஜேக் வந்து எதிரி. ஸோ எதிரியோட எதிரி என்னோட நண்பன் அப்படின்னு சொல்லி நினச்சாரா என்னமோ, போய் ஃபயர் கிளானோட சேர்த்து ஒரு ட்ரீட்டியும் வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. சைன் இல்லை, என்ன டீல் அப்படிங்கிற மாதிரினா, நான் உங்களுக்கு வெப்பன்ஸ் எல்லாம் தரேன், உங்களுக்கு தேவையான அட்வான்ஸ் வெப்பன்ஸ்லாம் தரேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபயர் கிளான்ஸ் எல்லோரும் பார்த்தீங்கனாலே அந்த போ அண்ட் ஆரோ, அதுவும் வந்து ஃபயர் போ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்க ஃபயர் எப்படி கையாளுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்னிக் கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஷாட்டே வந்து காட்டியிருப்பாங்க, அந்த விளக்கில் இருந்து அந்த ஃபயரை வந்து அந்த கிளானோடைய லீடர், அதாவது இந்த ஆன்டகனிஸ்ட், அந்த வில்லி வந்து கையில் எடுத்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ நமக்கு அஃபெக்ட் ஆகாத விதத்தில் ஃபயரை நம்ம எப்படி கையாள முடியும் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் வந்து அவங்க கற்று இருந்திருக்கலாம். இவங்க எப்படி வாட்டரை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அந்த மாதிரி.
ஸோ அதே மாதிரி ஃபயர் ஆரோஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு கன் பவர் வந்து தரேன், நிறைய மிஷின்ஸு வெப்பன்ஸ்லாம் வந்து தரேன், ஆனால் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஜேக்கை வந்து பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒமட்டிகாயா கிளானையே வந்து அழிக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய போரில் ஒமட்டிகாயாவாக இருக்கட்டும் மெட்காயினாவாக இருக்கட்டும் இந்த 2 கிளானுமே பயங்கரமான ஒரு வார் டேமேஜுக்கு வந்து உள்ளாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பயங்கர பவர்ஃபுல்லாக அந்த வில்லன் கிளானை வந்து காட்டியிருக்காங்க, அந்த ஃபயர் கிளானை வந்து காட்டியிருக்காங்க. இந்த படம் எப்படி எதை நோக்கி புஷ் ஆக போகுது, எப்படி அந்த கிளானை வந்து சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன்ஸ் வெர்சஸ் நாவி அப்படிங்கிற மாதிரி தான் போயிருக்கும். ஹியூமன்ஸ் வந்து வெளி உலகத்திலிருந்து நம்ம பூமியிலேருந்து அங்கே போயிருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு சோர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். என்னதான் அவங்க வெப்பன்ஸ் டெக்னாலஜி வைஸ் அதிகமாக இருந்தாலும் இங்கே நம்பர் வைஸ் வந்து இவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கான அந்த ஒரு விஷயம் இருக்கும், இவ்வளோ டெக்னாலஜி வச்சிருந்தால் என்ன ஆட்கள் அதிகம் அவங்க போய் அடித்து ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை லைட்டாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு நாவீனம் கிளானும் சேர்ந்து ஹியூமன்ஸும் சேர்ந்து வந்து இவங்களை எதிர்க்கிறாங்க அப்படிங்கும்போது ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான வில்லன் வந்து இங்கே பிளேஸ் ஆகிருக்கனால அந்த ஒரு பயமும் வந்து ஜாஸ்தியாகுது. ஏதோ ஒரு மேஜர் டெத் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. யார் சாக போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. நெத்திரி அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூமர்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஆனால் நெத்திரி சாவாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா அந்த ட்ரெய்லர்லேயே ஒரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நெத்திரிக்கு முதுகில் ஏரோ குத்தி போயிட்டு இருக்க மாதிரி ஒரு ஷாட் இருக்குது. அதுக்கப்புறம் மெடிக்கல் அவளை வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாட்டும் இருக்குது. அதை தொடர்ந்து மறுபடியும் அவள் வாரில் வந்து சண்டை போடுறா அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ நெத்திரி சாகிறது வந்து டவுட்டு தான் என்னை கேட்டால், அது கன்ஃபார்ம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு மேஜர் டெத் இருக்குது. மேபி ஜென்ரல் குவாரேஜாக வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஜென்ரல் குவாரேஜோட டெத் நம்மளை எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது தெரியல. இதே இடத்துல இன்னொரு ஷாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனக்கு ஒரு பையன் இருக்குங்கிறது போன படத்திலே தெரிஞ்சிருக்கும். ஸ்பைடர் தான் வந்து அவரோட பையன் அப்படிங்கிற மாதிரி ஜென்ரல் குவாரேஜும் ஜேக்கும் சேர்ந்து ஸ்பைடரை வந்து தூக்கிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்க மாதிரியான ஒரு ஷாட் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ தான் பையனுக்காக உண்மையான அப்பாவும் வளர்த்த அப்பாவும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான ரைட்டிங் வந்து இந்த படத்தில் எழுதுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னதான் ஃபஸ்ட்டு வில்லன் சைடு சேர்ந்தாலும் அதுக்கப்புறம் ஜென்ரல் குவாரேஜ் வந்து தான் பையனுக்காக திருந்தி அதுக்கப்புறம் ஜேக்கு கூட ஒன்று சேர்ந்து போயிட்டு இருக்கும்போது கடைசியில் தான் பையனுக்காகவே வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணுறாரு, அந்த பாடியை வந்து மறுபடியும் கொண்டுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி எழுதி முடிஞ்சு அதே மாதிரி அதுக்கப்புறம் 4வது பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் குவாரேஜோட க்ளோன் தான் வந்து இந்த நாவி பாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ பார்ட் 4ல் மறுபடியும் அவங்களால இன்னொரு ஜென்ரல் குவாரேஜ் வந்து உருவாக்க முடியும். ஆனால் அவரோட மெமரி எந்த அளவுக்கு ஸ்டோர் பண்ணியிருக்காங்களோ அந்த மெமரியோட தான் வந்து அவர் ரிட்டர்ன் ஆவார். அப்படிங்கும்போது மறுபடியும் வில்லனாவே 4th பார்ட்டில் அவரை வந்து ஈஸியாக கொண்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரைட்டிங் இதில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ எப்படி போவாங்க அப்படிங்கிறது தெரியல. இது என்னுடைய தியரி, உங்களுடைய தியரி என்ன அப்படிங்கிறத வந்து கீழே சொல்லுங்கள், பார்த்து கேட்போம். இதுக்கு அடுத்து முக்கியமான விஷயமா என்ன இருக்க போகுது அப்படின்னா ஜேக் வந்து அந்த கிளான் இருக்காங்க இல்லையா, வாட்டர் கிளானுக்காக தன்னை தானே சாக்ரிஃபைஸ் பண்ணி நான் சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகிற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்குது. சரண்டர் ஆகி அவங்களை அரெஸ்ட் பண்ணி அந்த ஹியூமன்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து கூட்டு போகிறாங்க. அங்கே அவ்வளோ மீடியாலாம் இருக்கும்போது என்னடா டக்குன்னு பூமிக்கு வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஆனால் இல்லை, அது வந்து இங்கேயே தான் பேண்டோராலேயே தான் நடக்குது. பேண்டோராவில் அந்த ஹியூமன்ஸ் அத்தனை பேர் வந்து இருக்காங்க. எவ்வளோ ஹியூமன்ஸ் வந்து அங்கே இருக்காங்க, அங்கேருந்து மீடியா டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, இங்கே வந்து பூமிக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அளவுக்கான டெக்னாலஜி கனெக்ஷன் வந்து அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க, நெட்வொர்க் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஹியூமன்ஸும் டே பை டே வந்து பேண்டோராவில் எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கான அந்த சொசைட்டி வந்து உருவாக்கிட்டே இருக்காங்க. கடைசியில் ஹியூமன்ஸ் வந்து பேண்டோராவில் இருப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இங்கே இன்னும் பயங்கரமாக எழும்புது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதை தாண்டி நான் முக்கியமாக அந்த ட்ரெய்லரில் எனக்கு பாசிட்டிவாக பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக், அதுக்கப்புறம் அந்த வில்லி கேரக்டர் பயங்கர ஒரு மாதிரி பார்க்கவே பயமாக இருக்க மாதிரி தான் அந்த ஃபயர் கிளானை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக அந்த வில்லி கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரியல் லைஃப் அனிமல் இருக்குது, உடைக்காம மாதிரி இருக்கும். அந்த அனிமலோட ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி தான் இருக்குது. அவங்க தலையில் போட்டிருக்க அந்த ஃபின்ஸோட சேர்த்து ரெட் கலரில் பயங்கரமாக அது பார்க்கும்போது உண்மையிலேயே பயம் வருது. பயங்கர லீனா ஒரு பேய் மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த டிசைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்க பார்க்கும்போதே இவ்வளோ கொடூரமாக இருக்காங்க, இவங்க கையில் கன் பவர்லாம் கிடச்சா இவங்க என்ன பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்து எழும்புது. ஸோ இந்த ஓவர் பவர்டான வில்லன், ஒரு அண்டர் டாக்கான ஹீரோ, ஸோ இதுவே வந்து இந்த படத்துக்கு ஒரு சூப்பரான ஸ்க்ரீன் பிளே வந்து எழுதுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வாட்டர் கிளானுக்கான டிஃப்ரெண்ட்டான அனிமல்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி ஜங்கிள்குள்ளே இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டான அனிமல்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஃபயர் கிளான் அப்படின்னு வரும்போது டிராகன் மாதிரியான ஒரு அனிமல்ஸ்லாம் காட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நெருப்பக்கக்கூடிய ஒரு அனிமல்ஸ், ஆனால் அது எந்த அளவுக்கு பாசிபிளாக அமையும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இந்த அனிமல்ஸ் எல்லாமே வந்து டேரெக்டாக ஏவா கூட கனெக்ட் ஆகிருக்கும். இங்கே இந்த நாவிஸ் எல்லாருமே ஏவாவை வெறுக்கிறாங்க அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி அனிமல்ஸும் இருக்குமா அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. காமிச்சா இன்னும் நல்லாயிருக்கும். அந்த சைட் ஆஃப் அந்த அனிமல்ஸ் வந்து இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஜேம்ஸ் கேமரூன் ஏதாவது ஒரு ஐடியா வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கலாம். நீங்கள் எவ்வளோ ஆர்வத்தோடு இருக்கீங்க இந்த படத்தை தேட்டரில் விசிட் பண்ணி பார்க்குறதுக்கு அப்படிங்கிற உங்களுடைய தாட்ஸ் அண்ட் வியூஸை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டிடுங்க. இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா, சைனிங் ஆஃப்.